contains no entries னு வருது. டைப் பண்ணுங்க create டைப் பண்ணுங்க tab அடிங்க அது LOV போங்க அது ஒண்ணும் வரல percentage போட்டாலும் வரல delete பண்ணிட்டு போடுங்க எந்த இதுல இருக்கீங்க நான் வந்து இப்ப AP ல இருக்கேன் delete பண்ணுங்க create கரெக்ட் தான் பேபிள் தான் இல்ல தேவையில்லை நீங்க நேராவே LOV போலாம் அதை டெலிட் பண்ணிடுங்க எதுவுமே வரல ப்ரோக்ராம் எது எரர் அடிக்குது அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்போம் சரி க்ளோஸ் பண்ணுங்க டெக்னிக்கல் எரர் ஏதோ இருக்கு ஓகே ஓகே அது நம்ம ரீக்ளோன் பண்ணாதான் பார்க்கலாம் இப்போ அசெட் போங்களேன் இது முடிக்கலையே சார் நம்ம இன்னும் இதுல என்ன இருக்கு ஓபன் பண்ணுங்க PDF பிடிஎஃப்ல பிட்ஸா வர இதுதான் இல்ல இது பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல வர இதுதானே ஏபி பிடிஎஃப் கிடையாதுல்ல மெனு வாங்க க்ளோஸ் பண்ணுங்க இன்வாய்ஸ் கிளிக் பண்ணுங்க என்ட்ரி இன்வாய்ஸ் என்ட்ரி ஓகே கிளிக் பண்ணுங்க ஸோ இன்வாய்ஸ் போட்டோம் எக்ஸ்பென்ஸ் குயிக் இன்வாய்ஸ் ஒன்று தான் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் போட்டோம் ரெக்கரிங் ஓப்பன் இன்டர்ஃபேஸ்னா ஸ்டக் ஆகி நிற்கிறது இன்கொயரி அதே தான் பேமெண்ட் வாங்க இதுலயே அந்த ரீடைனேஜ் ரிலீஸ் அது பார்க்கல சார் நம்ம ப்ரீ பேமெண்ட் பார்த்தோம் ஆமாமா ரீடைனேஜ் ரிலீஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ல இருந்து வரும் அதுல எக்ஸிஸ் இருக்குமே பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டீங்கன்னா அங்க ரீடைனேஜ் போட்டீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா பாப்அப் ஆகும் நம்ம இதுல பார்த்தோம்ல ஏஆர்ல சார்ஜ் பேக் ஆட்டோமேட்டிக்கா வந்த மாதிரி தான் வரும் இங்க டைரக்டாவும் பண்ணனாலும் பண்ணலாம் நீங்க கிரியேட் பண்ணலாம் அது டிஃபரெண்ட் டைப் கிடையாது அது இன்வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும் டைப் வந்து இன்வாய்ஸ் டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ ப்ரீ பேமெண்ட் என்ட்ரி போங்க பேமெண்ட் என்ட்ரி பேமெண்ட் மேனேஜர் போங்க ஸோ பேமெண்ட் மேனேஜர்ன்றது பேட்ச் பேமெண்ட் ஆட்டோல வந்து பேமெண்ட் மேனேஜர்னு சொல்றோம் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க ஸ்கிரீனை ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படின்னா நீங்க ஒரு டெம்ப்ளேட்டாவும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே டைரக்டாவும் பண்ணலாம் ஓகே நீங்க ஹோம் சப்மிட் நியூ ரிக்வெஸ்ட் போங்க சப்மிட் நியூ ரிக்வெஸ்ட் கீழே இருக்கு பாருங்க கன்கரண்ட் இங்க என்ன சார் பண்ணனும் இதுல ரெண்டாவது டேப் போங்களேன் டெம்ப்ளேட் ஆல்ரெடி சீடட் நம்மளும் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதை ரீரைன் பண்ண யூஸ் ஆகும் கிரியேட் பண்ணுங்க டெம்ப்ளேட் உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணும் எந்த சப்ளையர் செலக்ட் பண்றீங்க அந்த மாதிரி ஓகே ஸோ இதில் நீங்கள் கொடுக்கணும் நம்பர் ஆஃப் பே ஃப்ரம் டேஸ் அடிஷ்னல் பேமெண்ட் ப்ரையாரிட்டி இந்த டெம்ப்ளேட்டுக்கு என்ன டெம்ப்ளேட்டுக்கு நேம் கொடுங்க இது என்ன கவர்மெண்ட் அத்தாரிட்டி டாக்ஸ் பே பண்ணுறதுக்கா இல்லை வந்து நார்மல் சப்ளையருக்கான ஒரு டெம்ப்ளேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக பண்ணலாம் சரியா இது வந்து ஆட்டோ பேமெண்ட்க்கு பண்றதா ஆட்டோ பேமெண்ட்டோட இந்த டெம்ப்ளேட் எதுக்கெல்லாம் அட்டாச் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் ஆகும் வீக்லி பேமெண்ட் ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓகே போட்டிங்களா ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அடிஷனல் பே த்ரூ டேஸ் ஸோ டெம்ப்ளேட் டைப் செலக்ட் பண்ணுங்க இதுவே டைப் வரலையே சார்
கேன்சல் கொடுங்க, அது ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ளையர் டைப் செலக்ட் பண்ணுங்க ரைட் சைடு. அதில் ஏதாவது செலக்ட். பேய்னா நம்ம ஏதாவது ஒரு சப்ளையருக்கும் வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஒரு மெயின் சப்ளையருக்கு நம்ம பண்றோம்னா கூட வச்சுக்கலாம். ஸோ பே குரூப், இதுக்குன்னு சில பே குரூப் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். கீழே பே குரூப் இருக்கு பாருங்க. அதில் ஸ்பெசிஃபைனா பர்டிகுலர் பே குரூப் இருக்கு இல்லையா, செட் ஆஃப் இந்த சப்ளையருக்குன்னு நீங்க ஒரு பே குரூப் வச்சுக்கலாம். இல்லை எல்லா பே குரூப்பும் ஹால் போட்டிங்கன்னா எல்லா பே குரூப்பும் எடுத்துக்கும். பேமெண்ட் கரன்சி ஸ்பெசிஃபை, இதுக்கு வந்து வெறுமனே யூஎஸ்டி பே பண்ண போறேன் இல்லை ஐஎன்ஆர்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டேன் சார். யூஎஸ்டி ஓகே. வேற எல்லாம் ஆப்ஷனல் தானா? நெக்ஸ்ட் வாங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஸோ என்ன சொல்லுது எரர்? பேமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிக்வயர்டு சொல்லுது. நீங்க யூஎஸ்டி போட்டிருக்கீங்க இல்லையா? இங்க ஆமா. பேமெண்ட் ப்ராசஸ் டெம்ப்ளேட் கிரியேட்டட். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ ஹோம்க்கு போய் ரன் பண்ணுங்க. எதுல சார் போகணும்? பேமெண்ட் ப்ராசஸ் ரிக்வெஸ்டா? சப்மிட் நியூ பேமெண்ட் ப்ராசஸ் பிபிஆர், அது போங்க, அதுக்கு பேர் பிபிஆர் சொல்லுவோம். இதோ இருக்கு பாருங்க, சப்மிட் அ சிங்கிள் ரிக்வெஸ்ட். அப்படியே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. பே த்ரூ டேட்னா இன்னைக்கு டேட்டு. ஃப்ரம் டேட்னா இந்த டேட்ல இருக்க இன்வாய்ஸ் இந்த டேட்ல இருந்தான்னா நீங்க ஃப்ரம் டேட் கொடுக்கலாம், எல்லாம் ஆப்ஷனல். ஒரே நிமிஷம், நான் அந்த யூசர் ரேட் போயிட்டேன். ஃப்ரம் டூனா இந்த நாள்ல இருந்து இந்த நாள் இருக்கிற வரையும் அது ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் இது பண்ணிடும். அப்படியே எடுக்கும். ஓகே.
அதுக்கு முன்னாடி உள்ள டேட் எடுத்து இன்வாய்ஸ் பேட்ச் கூட சூஸ் பண்ணலாமா வேணும்னா? ஆமா. Payment process has been submitted. You can query it to monitor its status. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஸ்டேட்டஸ் மாறும். கீழே ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க. நம்மளோட நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மட்டும் query பண்ணுங்க. No invoice selected னு வருது. அந்த டைம்ல இன்வாய்ஸ் இல்ல போல. நீங்க எந்த சப்ளையர் சூஸ் பண்ணீங்க? ஏசி நெட்வொர்க் தான் சார். நான் 20th ஃபெப்ரவரில இருந்து போட்டிருக்கேன். நம்மளே கிளாஸ்லயே 2-3 போட்டு பாருங்க, அதுல ஏதாவது அன்பெய்ட் இன்வாய்ஸ் இருக்கா பாருங்க. ஓ, அதனால நோ இன்வாய்ஸ் செலக்டட். இன்வாய்ஸஸ்லயே போய் query பண்ணலாம்ல? இன்கொயரியிலே போய் பார்க்கலாம், இதுல query பண்ணலாம். அப்படியே அந்த டார்ச்ல போங்க, இல்ல இன்கொயரி இன்வாய்ஸஸ் போங்க. Yes sir, cannot query record னு வருது. F11 போட வேணாமா? F11 வராதுல்ல, இது நீங்க டைப் பண்ணணும். இன்கொயரி தானே. Really find invalid value for render name. வந்திருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. டேட் ஏதாவது கொடுத்தீங்களா?
நான் வந்து 20th இதுலேருந்து கொடுத்துருக்கேன் இல்ல சார். இங்க என்கொயரியில இன்கொயரியில டேட் கொடுக்கலையே ஏதோ. அப்போ ஒண்ணுதான் வந்திருக்கு. ஓ எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்ப எல்லாமே வந்திருக்கணும்ல. திருப்பி போடுங்க, ஒரு காப்பி இன்வாய்ஸ் போட்டு பார்ப்போம். ரெக்கரிங் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். சார் இது இன்னைக்கு என்ன சாய்ஸஸ் இந்த லிஸ்ட் 0ன்னு வருது. ட்ரேடிங் பார்ட்னர்ல தானே சார் நம்ம போய் சூஸ் பண்ணுவோம். டைப் பண்ணுங்க, பெர்சன்டேஜ் போடுங்க, A%. பேரே வரல சார். இதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் அதுவே போட்டோம். டாக்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கோ. வேலிடேட்னு வந்துட்டு நான் பார்க்கல. நீட்ஸ் ரீவேலிடேஷன் வருது. வேலிடேட் பண்ணுங்க. டாக்ஸ்லாம் மாறி இருக்குல்ல. நான் மாத்திட்டேன் சார், அது தானே போட்டு. வேற எங்கேயோ எரர் வருது. நீட்ஸ் ரீவேலிடேஷன். ஹோல்டு போய் பாருங்க என்ன ரீசன். ஹோல்டு டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இதுக்கும் வேரியன்ஸ் இருக்கு. போங்க. ரைட் 250 டாக்ஸ் for 4 இல்ல லைன்ஸ் போங்க. லைன்ஸ் இதுதானே சார் இருக்கு. ஆமா, டோட்டல் எவ்வளவு வருது? இங்க வந்து இந்த ஜெனரல்ல கால்குலேட் டாக்ஸ்னு போட்ட வந்த டோட்டல் தான் இங்கேயும் போட்டேன். 7844. டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ்னா எல்லாத்துக்கும் அக்கவுண்டிங் கொடுத்துருக்கீங்களா? பாருங்க. ஆல் டிஸ்ட்ரிபியூஷன் போங்க.
க்ளோஸ் பண்ணுங்க. இதை புல் பண்ணுங்க. இதுல எல்லாத்துக்கும் அக்கவுண்ட் தெரியும் பாருங்க. இதுவா சார்? இல்ல இது எதுவுமே வரல. ஒரு லைன்ல ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. இதுவா சார்? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் எதுவுமே கொடுக்கல பாருங்க. அமௌண்ட் அக்கவுண்ட் என்ன சார் இது டிபார்ட்மெண்ட் 7:30 கேன் ஒன்லி யூஸ்ட் வித் கம்பெனி 1. 7:30 போட்டுங்க. அந்த காம்பினேஷன் அதுல ஒர்க் ஆகுமா இருக்கும். அப்படி போட்டாலே இப்படிதான் 01. ஓகே. அக்கவுண்ட் என்ன போட்டீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். லொகேஷன் 0 போடுங்க. லொகேஷன் எடுத்து விட்டுருங்க. ஏன் 0 போட்டீங்க? லாஸ்ட்ல இருக்கு லொகேஷன். இல்ல அதுலயே ஷார்ட் அண்ட் அலைஸ் எடுத்துக்க வேண்டியதானே. யாரோ புதுசா அந்த ஹைதராபாத்லாம் போட்டிருக்கா சார். நான் முன்னாடி இல்லவே இல்லை இது. ஆமா, அந்த டெக்னிக்கல் நிறைய இது பண்றாங்க. அவட்ட வேற இன்சூரன்ஸ் தான் கேட்கணும். சார் நான் ஓவர் டைம்ல இப்போதைக்கு புக் பண்றேன். பண்ணிட்டேன் சார். இப்போ இது பண்ணுங்க. வேலிடேட்டட். கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போட்டுறேன். ஓகே சார்.
அக்கவுண்ட் ஆகுதா பாருங்க. ரிக்வெஸ்ட்ல போன அக்கவுண்டிங் ஆயிடுச்சு. இங்க தானே போய் பண்ண ரிப்போர்ட்லயே அதுலயே தானே வியூ அக்கவுண்டிங் இருக்கு. அப்ரூவல் ரிக்வயர்டா இது பண்ணிடுங்க. வந்திருக்கு சார். இங்க அக்கவுண்டிங் ஆயிடுது இல்ல? ஓகே. இப்போ இந்த ரெக்கரிங் இன்வாய்ஸ் போடுங்க. ஒரு 10-20 இன்வாய்ஸ் ஒரே டேட்ல. ரெக்கரிங் வாஸ் வெளியில போயிட்டு தானே இங்கேயே போட முடியுமா? வேற நேவிகேஷன். எல்லா வில போய் செலக்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பீரியட் 0 கொடுங்க. ஒரே பீரியட்ல செலக்ட் பண்ணிடலாம். ஒரு 50 இன்வாய்ஸ் கொடுங்க. என்டர் வேல்யூ கிரேட்டர் than or equal to 1 போடுங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் கேக்குது பாருங்க. கரண்ட் பீரியட் வருதா பாருங்க அதுல. எல்லோவில வரவே இல்லை. வருது சார். கரண்ட் பீரியட் இல்ல. டிசம்பர் 8. நம்ம போட்டது எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஓகே. இதுல இருக்கல லேட்டஸ்ட் போட்டுக்கோ. The periods were selected calendar are not open payables period. In the control payables period window ensure that இந்த இதுக்கு ஓப்பன் ஆகல பீரியடு. நான் வெறும் அப்ப மந்த்லியே கொடுத்துட்டு அந்த ஏப்ரல் இதுவே போடுறேன். ஏப்ரல் 8 அதுல இருந்து ஏதாவது செலக்ட் பண்ணிக்கட்டுமா சார்? பண்ணிக்கோ. இதுதானே சார் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் 50 இன்வாய்ஸ் இங்க தானே போடணும் நம்ம. ஆமா. அது இன்வாய்ஸ் நம்பரா கூட இருக்கலாம்.
இன்வாய்ஸ் நம்பர் அது நம்பர் ஆஃப் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு செலக்ட் ஆகும். பீரியட்னா 1 போட்டதுனால 1 தான் சார் வருது. கண்ட்ரோல் டோட்டல் ரிலீஸ் டோட்டல்னு 3 போடட்டுமா? கிரியேட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் கீழே போடுங்க. கீழே இருக்கு பாருங்க blank. இதுல போடுங்க 50. பீரியட் கேக்குது, அது இதாயிடுச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். Number you entered is greater than the number of periods remaining. Please re-enter. இது சார் இன்வாய்ஸ் 3 தான் கொடுக்க முடியும் போல. ஏன்னா நம்ம பீரியட் வந்து அப்படிதானே சூஸ் பண்ணிருக்கோம். 3 இப்போ வருது 15,302. ஏப்ரல்ல 1, மேல 1, ஜூன்ல 1. நம்பரை காப்பி பண்ணிட்டீங்களா? இன்வாய்ஸ் நம்பர் 87. 87 சார், KT 87. இப்போ என்ன சார் பண்ணணும்? அவ்வளவுதான். இந்த இன்வாய்ஸ் கிடைச்சிருக்கு, இதை வச்சு போடுங்க. நீங்க அந்த